ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2005 ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவாக வெளியான மியூனிக். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை முதல்ல 1972 ஆரம்பிக்குது. அப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் அங்கே நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பிளாக் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு மிலிட்டன்ட் குரூப்பு அவங்க திடீர்னு ஒரு தீவிரவாத தாக்குதலை கையில் எடுக்கிறாங்க. இவங்க பண்ண இந்த தாக்குதலில் யாரும் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க பண்ண இந்த தீவிரவாத தாக்குதலில் இஸ்ரேலி அத்லெட்ஸு ஒரு 11 பேர் இறந்து போயிடுறாங்க. இதில் இஸ்ரேல் மிகப்பெரிய கடுப்புக்கு உள்ளாகுது. அந்த கவர்மெண்ட்டில் இருந்து எங்கே பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் திருப்பி செம்மையான ஒரு பதிலடி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கெட்டோம் அப்படிங்கிற அந்த பயம் இவங்களுக்கு வரணும். இவங்களையே மொத்தமாக கூண்டோட நம்ம தூக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒன்று இருக்குது, மொசாத்னு. அதில் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்னர் காஃப்மன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை இந்த டாஸ்கை கையில் கொடுத்து நியமிக்குது இஸ்ரேல் அரசாங்கம். அவர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். அவர்கிட்ட இங்கே வரப்பா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்க. இவ்வளவு நாளாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் நீ ஒரு ஏஜெண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கப்புறம் உனக்கும் இந்த ஏஜென்சிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன், உனக்கும் இஸ்ரேலுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் இது. இனிமேல் நீ இங்கே இருக்கிற இல்லை அப்படின்னு உன்னை தேடி எவனுமே எங்கேயும் வரமாட்டான். நீ எங்கே இருக்கிற, நீ இப்படி ஒரு ஆப்ரேஷனை கையில் எடுக்கிற அப்படிங்கிறது உன் குடும்பத்துக்கே என் மனைவிக்கே தெரியக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்க. மாதம் அவங்களுக்கு கரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டில் இஸ்ரேல் அரசாங்கம் பணத்தை போட்டுரும். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க மாட்டுக்கு அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ இந்த கிட்டத்தட்ட இந்த அசாசினேஷன் எடுத்து நம்ம பண்ணாங்க இல்லையா, இந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த இந்த மிலிட்டன் குரூப்பு, இதில் 11 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 11 பேரும் பக்காவாக இவங்க 11 பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே எத்தனை பேருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 11 பேர்த்தையும் இருந்த தடம் தெரியாமல் அழிக்கணும். இவங்கெல்லாம் இப்போ எந்த நாட்டில் இருக்காங்க, என்ன பேரில் இருக்காங்க, இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது எல்லாத்தையும் நீ பக்காவாக முடிக்கணும். இதுதான் உனக்கு கொடுக்கப்படுற அசைன்மெண்ட்டு. இதை நீ தனியாக செய்ய தேவையில்லை. ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப திறமசாலியான இன்னொரு 4 பேர்த்தையும் சேர்த்தே அனுப்புகிறோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் சம்பவத்தை செம்மையாக பண்ணிட்டு வரீங்க. இந்த 11 பேரும் செத்துட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட தான் திருப்பி நாட்டுக்குள்ளே காலியை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம கதாநாயகன்கிட்ட கொடுத்து கடைசியாக இவர் அனுப்பி வைக்கப்படுறார். இதுக்கப்புறம் இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் தானே தலைவன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்குடைய படம். ஸ்பீல்பர்க் படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜுராசிக் பார்க்கை தாண்டி நம்ம ஒரு படம் பெருசாக சொல்ல தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டினோசர் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு காலத்திலேயே அப்படி ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு ஆள். அவர் ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு சிஜிஐ விஎஃப்எக்ஸ்லேயே மிரட்டி விட்ட ஒரு நபர். அவருடைய படம் இது. இதெல்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்கே இருக்காது. அந்த மாதிரி வேறு லெவல் சம்பவம் இந்த படம். அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் ஒரு கதையாக சொன்னேன் இல்லையா, இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். 1972 சம்மர் ஒலிம்பிக்ஸில் இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணி இவங்க திருப்பி பதிலடி கொடுக்க போகிறோன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் ஜார்ஜ் ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற பேரில் 1984 ஒரு புத்தகமாக எழுதியிருந்தாப்புல. அந்த புத்தகத்தை தழுவி தான் நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இது படமாக மாற்றிருக்காப்புல. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $70 மில்லியன் எடுக்கப்பட்ட இந்த படம் $131 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவே நல்ல ப்ராஃபிட்டு தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனாலும் விவரம் தெரிஞ்ச மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படத்திலேயே கம்மியாக வசூல் பண்ண படம் இதாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அவர்னாவே அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறாங்க போல் இவங்களே. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்தில் எரிக் பானா அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்புல. ஒரு ரொம்ப சாமிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அதே மாதிரி நம்ம ஜேம்ஸ் பாண்ட், டேனியல் கிரேக் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 2006 தான் முதலாக ஜேம்ஸ் பாண்டை வந்து கேசினோ ராயல் படத்தை பண்ணாப்புல. நோ டைம் டு டை அப்படின்னு 2021 வர்ற அந்த படம் வரைக்கும் அவர் பல படங்களை பண்ணார் ஜேம்ஸ் பாண்டாக. ஆனால் அது 2006 தான் கேசினோ ராயல் அவருக்கு முதல் படமாக வெளியாச்சு ஜேம்ஸ் பாண்டாக. அதுக்கு முன்னாடி 2005 அவர் நடித்த ஒரு படம் இது. இந்த படத்தில் அவர் ஜேம்ஸ் பாண்ட் கிடையாது, ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பாப்புல. சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. அவருடைய கேரக்டர் நல்லா எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான்.
ஹீரோ மட்டும் இல்லாமல் கூட வந்த அந்த 4 கதாபாத்திரங்களுமே செம்மையாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் 1008 அரசியல் இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. போகிற போக்கிலே பேசிட்டு போவாங்க. அவங்க பேசுகிற ஒரு டைலாக்லேயும் 1008 அரசியல் இருக்கும் உள்ள. அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இன்னொரு விஷயம், ஏப்பா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரை அசாசினேட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா அது சாதாரண ஒரு மேட்ரு கிடையாதுங்க. அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரீ பிளானிங் இருக்கணும், எவ்வளவு தூரம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு மைக்ரோ செகண்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது சும்மா நம்ம கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சமாச்சாரம் இல்லை போல சார், இந்த அளவுக்கு பெரிய எஃபர்ட் வேணும் போலையே அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை சில காட்சிகளை சித்தரிச்சிருப்பாப்புல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு. செம்மையாக இருக்கும். இது எல்லாமே போக இந்த படம் பெஸ்ட்டு பிக்சரு, பெஸ்ட்டு டைரக்டரு, பெஸ்ட்டு எடிட்டிங்கு, பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி 5 ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு படமும் கூட. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தளவு கூட இந்த படம் பரபரன்னு தான் போகும். ஒரு ட்ராமா மோட்டில் தான் போகும். ஆனாலும் கதை நடிகளும் அந்த பரபரப்பு நமக்கு இருக்கும். அடுத்து இப்போ இவனை முடிச்சிட்டாங்கன்னா அப்போ அடுத்தவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும். இதில் இன்னொரு செம்ம காமெடியான மேட்ரு என்ன அப்படின்னா, சார் இதுதான் சேஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒன்று காமிப்பாங்க நம்ம ஹீரோ அண்ட் டீமுக்கு. அங்கே போய் நீங்கள் அங்கே தங்குனீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தங்க போகிறீங்க, நீங்கள் யார் என்ன ஏது யாருக்குமே தெரியாது, இப்படி ஒரு இடம் இருக்கிறது போய் தங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்பி விட்ருவாங்க. திருப்பி இதே மாதிரியே வேற எவங்கிட்டே 5 பேர்கிட்ட சொல்லி அவங்களும் அதே ரூமுக்கு வருவாங்க, சேஃப் ஹவுஸ் எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது செம்ம காமெடியான சீனு. அது படமாக பாருங்கள், நான் நிறைய ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை. சூப்பரான சீன் அது. இந்த மாதிரி இவ்வளவு சீரியஸாக போகக்கூடிய படத்தில் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி காமெடியாகவும் சித்தரிச்சிருப்பார் நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு. அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படமெல்லாம் ரேஷன் கார்டு சம்பவம், சீனுக்கு சீனு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு படம். அதனால் தயவு செஞ்சு ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நியூரிட்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஊருப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. செக்ஷுவலி பயங்கர வந்து ரொம்ப ஒரு வேறு லெவலுக்கு தான் அவர் போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதனால் அதுவும் வாய்ப்பு கிடையாது, தெளிவாக சொல்லிட்டேன். நம்மளை பொறுத்தளவுக்கு செம்மையான ஒரு படம். இது ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிறத விட அதான் ஒரு எபிக் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமான்னு சொல்லிட்டாங்களே. நடந்த சம்பவத்தை இந்த அளவுக்கு பக்காவாக கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த மியூனிக். நம்ம சைடில் டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், செம்மையான ஒரு படம். நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு மட்டும் போய் பாருங்கள். இந்த படம் டெஃபினட்டாக உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.